மிக குறிப்பா என்ன சொன்னார்ன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், மனித உயிர் போயிருக்கு. அதுதான் நம்ம நானும் எங்களது அதிமுக இயக்கமும் அதை பார்க்கிறோம். முதலமைச்சர் வந்தாருன்னா ஆயிரக்கணக்கான காவலர்கள் இருக்கிறாங்க. நான் அதை குறை சொல்லல. அதே வேளையில் எதிர்க்கட்சிக்காரர்களும் பிற கட்சிக்காரர்களுக்கும் அதே பாதுகாப்பை கொடுக்கணும் தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னது அது மிக அடுத்ததாக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட ஒன்று. 3வது வாரம் 6வது பயணம் வந்து அந்த தருணத்துல ஒரு நிகழ்வு நடந்த உடனே அரசு எந்திரமே ஒட்டுமொத்தமாக விரைவாக செயல்பட்டது நம்ம பார்க்கிறோம். திமுக ஆதரவு சமூக ஊடகங்களே விஜய் மீது வன்மத்தை கொற்றதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து விஜயை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் வைப்பதை பார்க்க முடிகிறது. அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுது முழுக்க முழுக்க விஜய் மீது அவர்கள் ஒரு பழியை போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் என்னன்னா கெடுவாய்ப்பாக இது திமுக அரசுக்கு தான் இது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர்ல நடந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் இது குறித்து பரப்பப்பட்ட பல விஷயங்கள், எழுப்பப்படுற ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆம்புலன்ஸ் விஷயம், அதுக்கப்புறமா திமுக தமிழக அரசு இதோட ஃபெயிலியர் இதை குறிச்செல்லாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலா அவர் பேசினதுக்கு அப்புறமா நிறைய பேர் அது ரிலேட்டடாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இவர் சொல்ற நியாயம் இருக்கு, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு கொடுத்து பேசுறாங்க. நேற்று அந்த உரையை அவர் செய்தியாளரிடம் பேசிய போதே கவனித்தேன். மிகுந்த ஒரு பக்குவமான முதிர்ச்சியான அவருடைய பேச்சு அனைவரையுமே கவர்ந்திருக்கு. இன்னும் கூட சொல்ல போனா எடப்பாடி ஐயா அவர்கள் குறித்து எதிர்மறையாக என்னிடம் பேசிய ஒரு சக பத்திரிகையாளர் கூட நேற்று அவர் சொன்னாரு, நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவ்வளவு மெச்சூர்டா பேசியிருக்காரு என்று அவரே பாராட்டினார். பாத்தீங்க அப்படின்னா இதே இதே சூழ்நிலை ஒரு தலைகளா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆளும் கட்சியாக அதிமுக இருந்து திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா இன்று அவர்கள் இதை எப்படியெல்லாம் அரசியல் செய்திருப்பார்கள் என்று நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். மிக ஒரு அரசாங்கத்திற்கு அவப்பெயர் உண்டாக்கும் அளவிற்கு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்னும் அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் இதை மிக நாகரிகமா மிக குறிப்பா என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், மனித உயிர் போயிருக்கு. அதுதான் நம்ம நானும் எங்களது அதிமுக இயக்கமும் அதை பார்க்கிறோம். இது இனிமேல் நடக்கக்கூடாது என்பதைத்தான் அப்போ மானுட நேயத்தோடு ஈர்ம நேயத்தோடு அவர் அதை அணுகியிருக்கிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல எந்த இடத்துலையும் ஒரு ஸ்கிராட்ச்ன்னு சொல்லுவாங்க, வேணும்னே சுரண்டி பார்க்கறது, ஆளுங்கட்சிக்கு ஒரு கொடி வச்சு பேசுறது அப்படிலாம் இல்லாம தெள்ள தெளிவாக அவர் சொன்னாரு. இதுல காவல்துறை குறிப்பாக முதலமைச்சர் வந்தாருன்னா ஆயிரக்கணக்கான காவலர்கள் இருக்கிறாங்க. நான் அதை குறை சொல்லல. அதே வேளையில் எதிர்க்கட்சிக்காரர்களும் பிற கட்சிக்காரர்களுக்கும் அதே பாதுகாப்பை கொடுக்கணும் தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னது அது மிக அடுத்ததாக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட ஒன்று. இதை ஆளும் கட்சியே நிராகரிக்க முடியாத அளவுக்கு தான் அவர் தெளிவாகவே அதை பேசினார்னு பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியான அதே வேளை அந்த நேரத்தில் ஒரு கொதிநிலையில் இருக்கக்கூடிய நேரத்துல மிக பக்குவமாக அதை கையாண்டார். காரணம் என்னன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். பொதுவாகவே எடப்பாடியார் அவர்கள் நாகரிகமான அரசியல் நாகரிகமாக பேசக்கூடியவர் என்கிற அந்த பார்வை எல்லோருக்குமே உண்டு. அதை மீண்டும் ஒரு முறை இந்த தருணத்துல நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப இந்த சம்பவம் வச்சு பாக்குறப்ப திமுக தரப்புல இருந்து மொத்தமா விஜய் மேலதான் இந்த பிளேமை இறக்க பாக்குறாங்க. விஜய் அவர்களாலதான் இந்த மொத்த தப்புமே நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவே கொண்டு போக பாக்குறாங்க. அவரோட மொத்த இந்த அரசியல் விஷயத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. கிட்டத்தட்ட கைது வரைக்கும் இது போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல, இது என்னன்னா திமுக இதை கையாண்ட விதம் இருக்கு இல்லைங்களா? உடனடியாக நடவடிக்கை இறங்கினாங்க, அதை பாராட்டுறோம். 4 ஆண்டு காலத்தில் இது போன்ற இந்த கள்ளச்சாராய இறப்புகள் எல்லாம் ஏற்பட்ட போது உடனடியாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் அதே போல அந்த துறை அமைச்சரும் அவங்க எல்லாம் விரைவாக இருந்தாங்கன்னா அது நிச்சயமாக அது தொடர்ந்து பாராட்டுதலுக்குரியதா இருக்கும். ஆனால் தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இப்பொழுது அதுவும் குறிப்பாக விஜயனுடைய 3வது பயணம், அது 3வது வாரம் 6வது பயணம் அந்த தருணத்துல ஒரு நிகழ்வு நடந்த உடனே அரசு எந்திரமே ஒட்டுமொத்தமாக விரைவாக செயல்பட்டது நம்ம பார்க்கிறோம்.
இது வந்து என்னன்னா நீங்க ஆனால் அதே வேளையில் என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் இல்லாம இப்போ வந்து ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி ஒரு புறம் எழுந்தாலும் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்படியெல்லாம் செய்துவிட்டு உடனடியாக நெரேட்டிவ் செட் பண்றது மட்டுமே இல்ல. ஆஹ் தமிழ் மாணவர் அமைப்பு என்கிற பெயரில் வந்து ஒரு அலைபேசி எண் இல்லாத, பதிவு எண் இல்லாத ஒரு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு உடனே விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்படுது. அதே போல ஒரு 10, 15 பேர் விஜய் வீட்டின் முன்னே நின்று கொண்டு வெளியே வா விஜய், கைது செய் விஜய் என்றெல்லாம் சொல்லுறாங்க. இப்போ நீங்க ஒரு 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 கொடும் துயரச் சம்பவம் நடந்து விட்டது. அதற்கு அரசாங்கம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையிலேயே முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும், செந்தில் பாலாஜி அவர்களும், அதே போல அன்பில் அவர்களும் எல்லாம் இறங்கி பாடுபட்டார்கள் என்கிற அதோட நிறுத்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி வந்து விஜயை கைது செய்ய வேண்டும். குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல தெரியும். சமூக ஊடகங்கள்ல வந்து யார் யாருக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். தொடர்ந்து வந்து திமுகவுக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருப்பவர்கள் யார் என்பதெல்லாம் தெரியும். அவர்களே குறிப்பாக திமுக ஆதரவு சமூக ஊடகங்களே விஜய் மீது வன்மத்தை கொற்றதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து விஜயை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் வைப்பதை பார்க்க முடிகிறது. ஆக இது வந்து திமுகவினுடைய அனுமதியோ அல்லது பச்சை கொடி காட்டாமல் இப்படி அவர்கள் எழுத மாட்டார்கள். ஏனென்றால் அங்கிருந்து கட்டளை வந்தால்தான் இங்கே வந்து பேனாவே எழுதுகிறது, அதே போல தட்டச்சே தட்ட முடிகிறது என்ற அளவுக்கு தான் அவருடைய ஆதரவு சமூக ஊடகங்கள் பார்க்க முடிகிறது. எம்மை போன்ற ஒரு சுயாதீனமான சுதந்திரமான எங்கள் மனதிற்கு பட்டதை உள்ளத்தில் உள்ளதை எடுத்துச் சொல்லும் அந்த சுதந்திரம் எல்லாம் அவர்களுக்கு இல்லை என்பது தெரியும். ஆக அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக திமுக ஆதரவு சமூக ஊடகங்களும் இப்படி எழுதுறதை வந்து பார்க்கும் பொழுது இது வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க விஜய் மேல வந்து தவற போட்டு அப்படின்னா திமுக மீது கேள்வி வராது, திமுக அரசு மீது கேள்வி வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையா நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்னா இது முதல் கூட்டமாக இருந்து ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் விஜய் வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி திடீர்னு காவல்துறைக்கு யாருக்குமே தெரிவிக்காம இந்த மாதிரி நாமக்கல்லையோ இல்ல ராசிபுரத்திலேயோ சேலத்திலேயோ எங்க வந்து நின்னாருன்னா நின்று அந்த கூட்டம் கூடி அங்கே தள்ளுமுள்ளு ஆகி இது போன்று ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் அப்படி நீங்க சொல்லலாம். இது காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான். ஏன்னா விஜய் பாருங்க அவருக்கு தெரியும் வந்தாங்கன்னா எத்தனை பேர் கூட்டம் வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால காவல்துறைக்கோ யாருக்குமே தெரிவிக்காம அவர் வந்து ஒரு செயற்கையாக திடீர்னு வந்து முன்னெச்சரிக்கை இல்லாம வந்து கூட்டத்தை உருவாக்கி இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை உண்டாக்கிட்டாரு. அப்ப நீங்க குற்றம் சாட்டினீங்கன்னா அது வந்து ஒரு லாஜிக். ஆனால் இவர் 3வது வாரம் 6வது நிகழ்வு காவல்துறை அனுமதி வாங்கியிருக்காரு. காலதாமதமா வர்றது அப்படிங்கிறது வந்து எல்லா தலைவர்களுமே காலதாமதமா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்க 35 ஆண்டு காலம் நேரடியாகவும் 25 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் பத்திரிகை ஊடகத்துறையில் செய்தித்துறையில் பணியாற்றிக் கொண்டும் நம்ம பார்த்துக்கிறோம். எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும், ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட 11 மணி நேரம் தாமதமாக அவர் எடுத்துக் கொண்டதை நம்ம பார்த்தோம். அது பரப்புரைக்கு ஒவ்வொரு ஊராக செல்லும் பொழுது மக்கள் சந்திப்போ ஒரு சில மையங்களில் முனையத்துல வந்து பாத்தீங்கன்னா தாமதமாகலாம், கூட்டம் அதிகமாகலாம், அடுத்த தலைவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படலாம், ஒரு தேநீர் அருந்த வேண்டியிருக்கும், உணவு அருந்த வேண்டியிருக்கும், இப்படி பல காரணங்கள் இருக்கு. எனவே தாமதத்தை ஒரு காரணமாக நாம் சொல்லிக் கொள்ள முடியாது. ஆனால் அதே வேளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுது முழுக்க முழுக்க விஜய் மீது அவர்கள் வந்து ஒரு பழியை போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் என்னன்னா கெடுவாய்ப்பாக இது திமுக அரசுக்கு தான் இது வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். என்னன்னா இதுல பொறுப்புன்னு வந்து பார்த்தா யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு, இந்த ஒட்டுமொத்த துயரத்தில் யார் யாரெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் தாவேகா தரப்பிலும் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டி இருக்கிறது, காவல்துறை தரப்பிலும் பொறுப்பேற்க வேண்டி இருக்கு. இது ரெண்டு தான் வந்து சரியான பார்வையா இருக்க முடியுமே தவிர, ஆக இந்த துயரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன, பெற்றுக்கொண்டது என்ன என்கிற அந்த பக்குவத்தோடு இதை அணுக வேண்டும். அதைத்தான் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து தெளிவாகவே அதை சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. செந்தில் பாலாஜி அவர்களோட ஆட்கள் அந்த கூட்டத்துல வந்து புகுந்ததாகவும் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறப்ப, அதுவும் குறிப்பா இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ட்டு வந்து விஜய் பாடுறப்பதான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு செருப்பெல்லாம் வீசப்பட்டு மின்சாரம் ஒரே டைம்ல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்களே சார். நிறைய வீடியோக்களும் வந்து போடுறாங்க இது ரிலேட்டடா. அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடுமா? இல்ல இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 வார காலமாக அப்படி எதுவும் அவர் மீது எதுவும் வீசப்படவில்லை. அதே போல இந்த நிகழ்வுல வந்து செருப்புகள் பல முறை வீசப்பட்டதை நம்ம பார்த்தோம். நம்ம அது கண்டிப்பா தாவேகா தொண்டர்கள் வீச மாட்டாங்க. தாவேகா தொண்டர்கள் அவர்கள் கொடியதான் வீசுவாங்க, துண்டை வீசுவார்கள். எப்படி தன் தலைவரை நோக்கி அவர்கள் செருப்பு வீசுவார்கள் இல்லைங்களா? அப்ப இதுலயே தெரியுது அவர்கள் தாவேகா தொண்டர்கள் அல்ல என்பது தெரிகிறது. ஆனால் அதே வேளையில் அவர் செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கள் தானா என்று சொல்வதற்கு நமக்கு வந்து உறுதியான தகவல் இல்லை. ஆனால் அவர்கள் தாவேகா இல்லை. அவர்கள் வந்து
ஒரு ஊடுருவல் ஆன நபர்கள், ஆட்கள் என்று நாம் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. முன்னணி தொலைக்காட்சிகள்லாம் பேட்டி வருது. நான் இங்கேயே தான் இருந்தேன் சார். பார்த்துட்டே தான் இருந்தேங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க தாவேக்காரங்க இந்த கூட்டத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதாக பேசிய ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா, அதை சமூக ஊடகங்கள்ல அவருடைய படத்தை பகிர்ந்து, அவர் செந்தில் பாலாஜி அவர்களோடு இருக்கும் ஒரு படத்தையும் பகிர்ந்திருக்கிறார். ஆக ஆமா, அவர் ஆமா. வந்து பகிர்ந்திருக்காங்க. ம். அப்ப நீங்க வந்து பார்க்கும் பொழுது, இந்த தருணத்தை வந்து அ ஆளும் கட்சிக்கு எதிராக திருப்பி விடக்கூடாது என்பதற்காக, விஜய் அவர்கள் மீது மட்டுமே குறை ம். சொல்வதாக அந்த இளைஞர் அவர் நிச்சயம் செஞ்சிருக்கலாம். செந்தில் பாலாஜி சொல்லிதான் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு நம்ம உறுதியே தெரியாது. ஆனால் அவர் கட்சி அந்த அவருக்கு ஏற்கனவே புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்பதை அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அவரே வந்து ஒரு தெரியுது. ம். தன்னார்வமாக இப்படி ஒரு விஜய் மீது திருப்புவதற்கான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இதில் ஐயத்திற்குரிய, சந்தேகத்திற்குரிய நிறைய நிகழ்வுகள் நிறைய இருக்கிறத விஷயங்கள். பார்க்கிறோம். தற்பொழுது புலன் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நம்ம அது குறித்து நம்ம எதுவும் பேச முடியாது. அவர்கள் பேசட்டும். குறிப்பாக அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை வரட்டும். அதற்கு பிறகு ஒருவேளை மேற்கொண்டு மேல்முறையீட்டுக்கு செல்கிறார்களா என்பதை நம்ம பார்க்க வேண்டியது. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாரியான ஒரு அரசியல் காணொளியில நம்ம நன்றி, நன்றி. வணக்கம்.